மழை நிவாரணம், ஜல்லிக்கட்டு, சாதி பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை கிளப்பி தமிழக சட்டசபையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. சட்டசபை கூட்டம் துவங்கியவுடன் திமுக, தேமுதிக, பாமக, புதிய தமிழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து திமுக வெளிநடப்பு செய்வதாக ஸ்டாலின் கூறினார். திட்டத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள நம்பரும் பொருத்தமாக கொடுத்துருக்கிறாங்க. என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா 1100, அதாவது 1100 அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்குறாங்க. அதில் அந்த கடைசி பூஜ்ஜியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 110. அந்த 110 தான் பயன்படுத்தி இதுவரை சட்டமன்றத்தில் பொய்யான, தவறான, நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 110க்கு பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு 1100ன்னு ஒரு நம்பரை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் முதலமைச்சர் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்கிறது தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஆளுநர் உரை படிக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். வெள்ள நிவாரணம், ஜல்லிக்கட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை முன்னிறுத்தி மற்ற எதிர்க்கட்சியினரும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு கொலைகள், படுகொலைகள் அதிகரித்து இருக்கிறது. 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் மிக பெரும்பாலானவை அறிவிப்பாகவே இருக்கின்றன. இவைகளையெல்லாம் சுட்டிக்காட்டுவதற்கு நாங்கள் எடுத்த முயற்சியை யாரும் ஆளுநரோ அல்லது அரசினர் அதை தடுத்ததால் ஆளும் கட்சியினர் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்த காரணத்தினால் நாங்கள் வெளிநடப்பு செய்து ஆளுநர் உரையை புறக்கணித்திருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற ஆளுநர் உரையை புறக்கணிக்கக்கூடிய முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்து சமீபத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடுமையாக பெய்யும் என்று முன்கூட்டியே எச்சரித்தும் கூட தமிழக அரசு காலத்தே நடவடிக்கை எடுக்க தவறியதனுடைய விளைவாக சென்னை மாவட்டம் மட்டுமல்ல, கடலூர், திருவள்ளூர் இதுபோன்று இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கடுமையான வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வீடுகள் இழந்து, உடைமைகளை இழந்து, சேதாரங்கள் அதிகமாக ஏற்பட்டுள்ளதை தமிழக அரசு கண்டுகொள்ளவே இல்லை, சரியான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அடிப்படையிலேயே தூத்துக்குடி மாவட்ட மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடிந்ததை தவிர இந்த அரசனுடைய நடவடிக்கையாக அல்ல. இப்பொழுது வெள்ளம் முடிவுற்று 2 மாத காலம் ஆகியும் கூட சென்னை, கடலூர் உள்ளிட்ட அதேபோல் தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்ட மக்களுடைய வெள்ள பாதிப்புகளுக்கு உண்டான நிவாரணத்தை வழங்குவதில் எப்படி கடந்த வெள்ளம் ஏற்பட்ட பொழுது இந்த அரசு முடங்கி கிடந்ததோ, இந்த அரசு வீழ்ந்து கிடந்ததோ, அதே போலதான் மெத்தன போக்கோடு நடந்து கொள்கிறார்கள். வெள்ளத்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடிழந்திருக்கிறார்கள். விவசாயிகள் ஆடு மாடுகளை இழந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்ட பயிர் வகைகள், தானிய வகைகள், வாழை, நெல் போன்ற பயிரினங்கள் முற்றாக அழிந்து போயிருக்கின்றன. ஆனால் இவற்றை கூட குறிப்பாக தென் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில், நெல்லையில் முறையாக கணக்கெடுப்பும் செய்யவில்லை. இன்று வரையிலும் அவர்களுக்கு நட்டீடும் வழங்கவில்லை. வந்த மத்திய குழுவையும் 2 மணி நேரம் மட்டுமே வெறும் மேம்போக்காக எங்கு பாதிப்பில்லையோ அந்த இடத்தை மட்டும் காட்டிவிட்டு அடைந்து சென்று விட்டார்கள். எனவே ஒட்டுமொத்தத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வெள்ள பாதிப்பால் இறந்திருக்கிறார்கள். சென்னையில், தமிழ்நாடெங்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களிலே பயிரிடப்பட்ட பயிர்கள் நாசமாயிருக்கின்றன. லட்சக்கணக்கான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கோ, உரிய நட்டீடு வழங்குவதற்கோ, குறிப்பாக தென் தமிழகத்தை, தூத்துக்குடி மாவட்டத்தை முற்றாக இந்த அரசு புறக்கணித்ததை கண்டித்து இன்று ஆளுநர் உரையை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறேன். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இதே அவையில் கவர்னர் உரையாற்றிய அன்று மாலை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா தலைமையில் இந்த தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் நிகழ்ந்த ஊழல்கள் குறித்து 18 ஊழல்கள் குறித்து ஆதாரங்களுடன் பட்டியல் கவர்னரிடம் அளிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டு ஓராண்டு காலம் வரை கவர்னர் செயல்படாத கவர்னராக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அறிவிக்கப்படாமல் நீர் வெளியேற்றியதன் காரணமாக ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டும் இதுவரை உயிரிழப்புகளின் மொத்த எண்ணிக்கையை கூட
வெளியிட முடியாத அளவில் கவர்னரிடம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கவர்னர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்கிறது.